ஹலோ கேர்ள்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் பெரிய பிரேக் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. சரி, ஆல் ஃபைன் தானே? நானும் ஃபைன் தான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இன்னைக்கு நான் ஒரு சாங் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப அழகான சாங்கு. ஒரு சில சாங் நம்ம கேட்கும் போதே சொல்லிடுவோம், இது ராஜா சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு, இது எம்எஸ்வி சாரோட சாங்கு, இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்ட்டு. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற சாங் நம்மள நிறைய பேர் ராஜா சார் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதான் இல்லை. புத்தம் போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். இந்த பாட்டை கேட்ட உடனே ராஜா சார் தானே ஞாபகத்துக்கு வராரு. ஆனா இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது மியூசிக் டைரக்டர் தேவேந்திரன் சார். 1987 வந்த வேதம் புதிதுன்ற படத்துல தான் இந்த பாட்டு வரும். படத்தோட டைரக்டர் பாரதி ராஜா சார். சத்யராஜ், அமலா, சரிதா, ராஜா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நடிகை அமலா இந்த பாட்டுல நடிச்சிருப்பாங்க, இல்ல வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். சித்ராமா பாடி இருப்பாங்க. அமலா அவ்வளோ இயல்பா நடிச்சு சித்ராமாவோட குரலுக்கு பொருந்தி இருப்பாங்க. 90s கேர்ள்ஸ்லாம் கல்யாண வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை பாடாம இருந்திருக்கவே முடியாதுங்க. இந்த பாட்டுல சரணத்துல ஒரு 4 லைன் வரும், அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பெண்ணோட காத்திருப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. கண்ணுக்குள் ஜீவனை தேக்கி காலம் கழித்திருப்பேன், உலகம் அழுகின்ற போதும் உன்னை நினைத்திருப்பேன், தேவனே காத்திருப்பேன், தேயிலே பூத்திருப்பேன். கவி பேரரசு அவ்வளோ அழகா இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. அதை கேட்கும் போது நம்மளால அழகா ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் பாருங்களேன். தேவேந்திரன் சாரை என்னோட கணவருக்கு ஓரளவுக்கு பழக்கங்க. எவ்வளோ பழக்கம்னா பார்த்த உடனே அடையாளம் தெரியுற அளவுக்கு. ஸோ என்னை ஒரு தடவையாவது அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொட்டிக்காக கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவரை வெளியே போயிருந்தோம். அப்ப சாலைக்கு அந்த பக்கம் தேவேந்திரன் சார் நின்றுட்டு இருந்தாரு, இந்த பக்கம் நாங்க நின்றுட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரன் கிட்ட கூப்பிட்டு காட்டுறாரு அவரை. நான் சும்மா இருப்பேனா, உடனே இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறேன். ரோட்டை கிராஸ் பண்ணி போறோம். அப்ப அவர்கிட்ட என் கணவர் வந்து இவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. துர்கா ஹாப்பினா ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி. அடுத்த நிமிஷமே ரோடுன்னு கூட பார்க்காம ஆசீர்வாதத்துக்காக அவர் காலையே விழுந்துட்டேன்னா பாருங்க. என் வீட்டுக்காரரும் தேவேந்திரன் சாரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா நடு ரோடுன்னு கூட பார்க்காம நான் அவர் காலையில் விழுந்துட்டேன் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் இசை எப்படி இறைவனுக்கு இணையானதோ அப்படிதாங்க இசையை உருவாக்குறவங்களும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி, உடனே இந்த பாட்டையும் நம்ம பிளேலிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். வாங்க பேசலாம் வித் மீ துர்கா.